ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போது ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அதுக்கு இப்போ மார்க் பண்ணுறேன். ஆனால் இந்த சைடு நம்ம தைக்கும்போது தான் எந்த சைடு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நான் என்ன டிசைன் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக அதை மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எப்பவும் போல் பேக்கு கட் பண்ணிவிட்டு லைனிங் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் பீஸ் கட் பண்ண வேண்டாம், அடித்து திருப்பிக்கலாம். இது ஹேண்ட் வாஷ் இல்லாத ப்ளவுஸு. சுருக்கு இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. ஓரத்தில் ஒரு குதிரை அளவு விட்டு அடிச்சுட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைன் ப்ளவுஸுக்கு இதை நம்ம இது பண்ணணும்னு தெரியாது, தேவையில்லை. ஆனால் நான் எப்படி பேக் பீஸ் அடித்ததுலேருந்தே நான் உங்களுக்கு அதை எப்படி மார்க் பண்ணுறது, மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண சைடையே நம்ம தைக்கக்கூடாது. நம்ம சேரீ மறைக்கும்ல, அந்த சைடு நம்ம டிசைன் வச்சிடக்கூடாது. அதனால தான் நான் இப்போ இதிலேருந்தே போட்டதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், அந்த திருப்பிட்டு அடித்து திருப்பிக்கலாம், திருப்பி அடிச்சுக்கலாம். மேலே பண்ணாமல் தையல் மாதிரி அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி நம்ம நம்மளுக்கு எந்த பக்கம் நம்மளுக்கு நம்ம இது போடுறோம் சேரீ வர்ற சைடு நம்ம டிசைன் வைக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம வைக்கணும். அதனால் அது எந்த பக்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. திருப்பி மேலெல்லாம் நல்லா நீவி விட்டு மேலே அந்த லைனிங் பீஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இது ஆப்போசிட் சைடில் இருக்குது. நம்ம வரைஞ்ச டிசைன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சைடு நான் எப்படி மார்க் பண்ணி உங்களுக்கு நான் வரைகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே மடிச்சடிச்சுக்கலாம். ஏன்னா நான் பொறுமையாக தான் தைச்சேன். ஏன்னா கையில் எனக்கு அடிபட்டுருக்கு. இவ்வளோ நாள் கேப்பே கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை இல்லாதனால தான் நான் இவ்வளோ நாள் மேக்ஸிமம் ஒரு வருஷமே ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் வீடியோ கண்டினியூவாக வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அதில் நம்ம கோடு போட்டுக்கலாம். நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ணக்கூட நம்ம முதலே போட்டது நம்ம அதை நம்ம பார்க்கக்கூடாது. எந்த பக்கம் நம்மளுக்கு சேரீ இல்லாத சைடு வருதோ அந்த பக்கம் தான் நம்ம டிசைன் வைக்கணும். அதை மெயினாக பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பிரித்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன் நான் மேலே தையல் போட்டேன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வெளியில் நம்ம திருப்பும் போது நம்ம எந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நான் தையல் போட்டுட்டேன். இப்போ அந்த தையல் மேலேயே நம்ம 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுக்கிற பீஸை வச்சு அடிச்சுக்கலாம். பீஸ் 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சு அதில் நம்ம தைக்க முடியாது. சரியா, நான் இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் அந்த டிசைன் வைக்கலாம். ஒரு சைடு மட்டும்தான், ஒரு சைடு லேஸ் வச்சுக்கலாம். இது சேரீயோட பீஸு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு போட்டு அதை 2ஆக மடித்து அடித்து உங்களுக்கு 2 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் ஒரு ப்ளவுஸை காட்டி எங்களுக்கு இது மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். என்னால் ஒரு விரல் அந்த அடிபட்ட விரல் இது பண்ண இல்லாமல் கொஞ்சம் வலி தான், என்ன பண்ணுறது. இப்போ ஆப்போசிட்டில் வைக்கிற லேஸ் கொஞ்சம் பெருசாக தடிமனாக ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஏன்னா அந்த பிசிறு வந்து நம்ம வெளியில் தெரியாத அளவுக்கு அடிக்கணும். அதுக்கு தான் நம்ம லேஸ் வைக்கிறோம். இல்லைன்னா பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங் வச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து லேஸே வச்சு அடிச்சுக்கிறேன். ஈஸி தான், ஆனால் வந்து புதுசாக வைக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டம். பாருங்கள், இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ஏமாந்து கூட நம்ம சிசர் வந்து வேறு சைடு எங்கேயும் பற்றக்கூடாது. இப்படி பட்டுச்சுன்னா நம்ம பண்ண வேலையே வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். இனி வந்து கீழேருந்து, அதாவது அடியிருந்து குத்தி மேலே இந்த கோடும் அந்த கோடும் சேர்த்து ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் அந்த 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணி அடித்தோம்ல, அந்த ஒவ்வொரு பீஸுக்கும் கீழேருந்து குத்தி மேலே இந்த கோடும் அந்த கோடும் வச்சு ஒரு பீட்ஸ் போட்டு முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம அது மேலே வச்சு இது பண்ணணும், லாக் பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி இது பண்ணணும்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடும். ஏன்னா கவனமாக பண்ணணும். அந்த நம்ம இந்த 2 இன்ச் பீஸ் வச்சு நம்ம வெட்டி அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த நம்ம தையல் போட்ட இடத்துல லேஸ் வச்சு தையல் போட்டிருக்கிறோம்ல ஓரத்தில், அது வந்து பிரிஞ்சு வந்துடும். மறுக்க நம்ம பிரித்து அடிக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் நீங்கள் கவனமாக கொஞ்சம் லூஸாக இது பண்ணிவிட்டு லூஸாக தைச்சி இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் பீட்ஸ் வேணால் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக வரும்.